கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன். பால்ஸ் லாஸ்ட் டேஸ், பவுலின் கடைசி நாட்கள் என்ற தலைப்பிலே நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அதில் இரண்டாம் பாகமாக இன்றைக்கு லாஸ்ட் கன்ஃபெஷன்ஸ், கடைசி அறிக்கைகள் என்ற தலைப்பில் நாம் பாடம் படிக்க இருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வசனங்களை கவனித்து பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்திருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இது நம்முடைய தியானத்திற்குரிய மைய வசனம். தெய்வ பக்தி மிக்க பரிசுத்தவான்களின் மரண நேர அறிக்கைகள் மகத்தானவை, மனம் தொடுபவை, மனதை மாற்றுபவை. நீங்கள் இங்கே பார்க்கிறீர்களே, FB மேயர், ஃப்ரெட்ரிக் பிரதர்டன் மேயர், DL மூடி அவர்கள் கூட்டங்களிலே தன் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர். இந்த நபர் 50க்கும் அதிகமான புஸ்தகங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இவர் இங்கிலாந்து தேசத்தில் பாப்டிஸ்ட் திருச்சபையின் போதகராக பணியாற்றியவர். தான் மரிப்பதற்கு சற்று முன்பாக நெருங்கிய நண்பருக்கு ஒரு அஞ்சல் அட்டை, போஸ்ட் கார்டு, அதான் அவர் எழுதின கடைசி கடித அட்டை அவர் அனுப்பினாராம். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் தெரியுமா? தன் நண்பனுக்கு, ஐ ஹாவ் ரேஸ்ட் யூ டு ஹெவன், ஐ ஆம் ஜஸ்ட் ஆஃப், see you there என்று அவர் எழுதியிருந்தாராம். நான் உன்னை பரலோகம் நோக்கி ஓடச் செய்தேன், நான் இப்பொழுது என் ஓட்டத்தை முடிக்கிறேன், உன்னை அங்கே நான் காண்பேன், அன்புடன் FB மேயர் என்று எழுதினாராம். அன்பானவர்களே, அவர் எழுதின அந்த வார்த்தையில், அந்த வாக்கியத்தில் எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? உன்னை நான் அங்கே காண்பேன், see you there என்று அவர் எழுதியிருந்தார். எத்தனை நம்பிக்கை! அந்த கடைசி நேர வார்த்தை எவ்வளவு வலிமையானது, முக்கியமானது. அதுபோலத்தான் பவுலும் தன்னுடைய கடைசி நாட்களில் 2 தீமோத்தேயுவில் முக்கியமான அறிக்கைகளை அவர் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 2ஆம் மாபெரும் சம்பவம் என்றால் எது தெரியுமா? சரி, முதலாவது மாபெரும் சம்பவம் எது என்றால் கிறிஸ்துவின் பாடு மரணமே புதிய ஏற்பாட்டின் முதல் மாபெரும் சம்பவம். 2வது மாபெரும் சம்பவம் எது என்றால் சவுலின் மனமாற்றம். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் நாம் அதை படிக்கிறோம் அல்லவா? இந்த சவுலினுடைய மனமாற்றம் பற்றி நம்ம பைபிளில் படித்தோம் என்று சொன்னால் 3 இடங்களில், அப்போஸ்தலர் 9 அதிகாரம், 22 அதிகாரம், 26 அதிகாரம், 3 இடங்களில் அவருடைய மனமாற்றம் பற்றிய சாட்சியும் காட்சியும் அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Persecutor Saul was turned into Pastor Paul. That's amazing grace. உபத்திரவம் பண்ணும் சவுல் ஊழியக்காரன், போதகன் பவுல் ஆனான். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான கிருபை என்று நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த சவுல் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்தவர்களின் எதிரியாக விளங்கின வெறிபிடித்த யூதன். சீறிச் சென்ற வேளையில் சிலுவை காட்சி கண்டு சீஷன் ஆனான். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனும் தைரியமிக்க பிரசங்கியும் ஆனான். 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அந்த 3 மிஷனரி பயணங்கள் நாம் பார்க்க முடியும். 14 நிருபங்களை எழுதி பாதி புதிய ஏற்பாட்டில் புகுந்து விட்டவன். புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள், அதில் பாதிக்கு பாதி 14 நிருபங்கள் பவுல் தான் எழுதியிருக்கிறான். அவன் எழுதின அதிகாரங்கள் 100. ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்க. அவன் ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்கள் பல 100. மெத்த படித்தவன், பாதையெல்லாம் பாடுகளால் துடித்தவன். எத்தனையோ பாடுகள் பட்டிருக்கிறான் ஊழியத்தில், ஆண்டவருக்காக, சத்தியத்திற்காக. வேதாகமத்தில் வெற்றி வாக்கியங்களை வடித்தவன். ஆச்சரியமான வாக்கியங்கள் எழுதி வச்சிருக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. இப்படி நிறைய வாக்கியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
எல்லாம் அவர் எழுதினவை. முகமலர்ச்சியுடன் தன் கிறிஸ்தவ வாழ்வை முடித்தவன், வேதாகமத்தில் வெற்றி வாக்கியங்களை வடித்தவன், முகமலர்ச்சியுடன் தன் கிறிஸ்தவ வாழ்வை முடித்தவன், மெத்த படித்தவன், பாதையெல்லாம் பாடுகளால் துடித்தவன் அப்படின்னு இவரை பற்றி வேதாகமம் நமக்கு அடுக்கிக் கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட மாபெரும் அப்போஸ்தலனின் கடைசி அறிக்கைகள் எவ்வளவு ஆழமானதாக, அர்த்தம் நிறைந்ததாக, பாடம் நிறைந்ததாக இருக்கும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பவுலின் மரணத்துக்கு முன்னான மகத்தான அறிக்கைகளை நாம் வாசித்தறிய முடியும். பவுலின் அறிக்கைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 3ஆக பிரித்து படிக்க போகிறோம். 3 விதமான அறிக்கைகள். முதலாவது அறிக்கை எண் 1, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சமர்ப்பண அறிக்கை என்று நாம் அதை குறிப்பிடலாம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னு எழுதுகிறார். இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப், ஐ போர் அவுட் மை செல்ஃப் இன்டு ஹிஸ் சர்வீஸ். தேவனுடைய ஊழியத்தில் ஒரு தியாக பலியாக, பான பலியாக என்னையே நான் வார்க்கிறேன். இந்த பானபலி திராட்சை ரசத்தை ஆசரிப்பு கூடாரத்தில் காணிக்கையாக ஊற்றுவாங்க. சமர்ப்பண அறிக்கை. ரோமர் 12:1 பவுல் எழுதியிருக்கிறார், அப்படி இருக்க சகோதரனே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்ன பவுல் ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னவர் அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்படைத்திருந்தார். இப்பொழுது ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருந்தவர் இப்பொழுது பானபலியாக தன்னையே இரட்சகருக்காக ஊற்றி விடுகிறான். இயேசுவும் அப்படித்தானே, பைபிளில் இருக்குல்ல, ஏசாயா 53ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. அவரும் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் அப்படின்னு படிக்கிறோம். அதே போல தான் பவுலும் தன் ஜீவனை பானபலியாக தேவனுக்கென்று ஊற்றினான். இந்த பவுல் எப்படி மரித்தார்? தலை வெட்டப்பட்டவராக, ஆண்டவருக்கென்று சாட்சியாக இந்த ரோம அரசாட்சியின் காலகட்டத்தில் அவர் மரித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஏசு 53:12 இயேசு பற்றி சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. அப்படித்தான் பவுலுக்கும் நடந்தது. நாம் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ஜீவனை ஒருவேளை கடைசியாக நம்முடைய உயிரை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும் என்று சொன்னால் நாம் இப்படி இயேசுவை போல், பவுலை போல் நம்முடைய ஜீவனை பானபலியாக ஊற்றுவதற்கு ஆயத்தமா? Every Roman meal ended with a kind of sacrifice. A cup of wine was taken and was poured out. வில்லியம் பார்க்லே என்ற வேத அறிஞர் எழுதுகிறார், ஒவ்வொரு ரோம குடும்பத்திலும் அந்த ரோம குடும்பங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு முடிக்கும் பொழுது ஒவ்வொரு உணவு நேரத்தின் முடிவிலும் ஒரு விதமான பலி செலுத்துவார்கள். என்ன அப்படின்னா, ஒரு கோப்பையில் திராட்சை ரசம் எடுத்து அதை அப்படியே ஊற்றுவார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்தவர், ஏன்னா இந்த பவுலும் ஒரு ரோமன் தான், பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இதெல்லாம் பார்த்தவர் இந்த ரோமன் ஆகிய பவுல், அவர் யூதனும் கூட. அன்பானவர்களே, அப்போது அதே போல் என் ஜீவியத்தை நான் தேவனுக்கென்று பானபலியாக ஊற்றுகிறேன் என்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். தலை வெட்டப்படுமோ என்று அவன் தவிக்கவில்லை. தனது மனமாற்றத்திலிருந்து அனைத்தையுமே ஆண்டவருக்காக கொடுத்து விட்டவனிடம் இப்பொழுது இருந்தது உயிர் மட்டுமே. அதையும் அவருக்காக ஊற்றி விடுகிறேன் என்று அவன் உவகை அடைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான். இருக்கிறது ஒன்றே ஒன்று, உயிர் தான். அதை ஆண்டவருக்கான கொடுத்துட்றேன். எவ்வளோ பெரிய அறிக்கை பார்த்தீங்களா? நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். எத்தனை ஆச்சரியமான சமர்ப்பண அறிக்கை, a confession of surrender. நம்மிடத்தில் அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதா? இப்பொழுதே
நம்மை ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கலாமா? நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கென்று முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்வோம் என்றால் அதே போல தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனை வேறு எதுவும் இருக்காது அல்லவா? இரண்டாவது அறிக்கை 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வசனங்கள். இதுக்கு என்ன பெயர் சொல்லலாம்னா சாகச அறிக்கை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், காத்துக்கொண்டேன். அவருடைய சாகசங்களை இங்கே குறிப்பிடுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், போர்ச்சேவகனாக, ஆஸ் எ சோல்ஜர். ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டப்பந்தய வீரனாக, an athlete. விசுவாசத்தை காத்து கொண்டேன், கொடுத்ததனை பத்திரமா காத்து கொண்டேன். நல்ல உக்ரானக்காரனாக, ஆஸ் எ ஸ்டீவர்ட். இப்படியெல்லாம் அவர் ஆண்டவருக்காக சாகசங்கள் புரிந்திருக்கிறார் பவுல். அப்போ கேள்வி பாருங்க, நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய கடைசி அறிக்கை எப்படி இருக்க போகிறது? தேவனை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நம்முடைய விசுவாசத்தை குறித்தும் நாம் ஓடி முடித்த ஓட்டத்தை குறித்தும் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கும்? நம்மை பற்றி மற்றவர்களின் அறிக்கை எப்படி இருக்க போகிறது? ஆண்டவருக்கா என்ன சாதிக்கிறோம்? ஏதாகிலும் சாகசம் செய்கிறோமா? யோசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனங்களே, பவுல் கடைசியாக இப்படிலாம் சொல்கிறார். நான் கடைசியாக என் ஜீவனை விடும் நேரத்தில் என் தேவனை குறித்து நான் செய்யக்கூடிய அறிக்கை எப்படி இருக்கும்? மூன்றாவது அறிக்கை 3 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் பாருங்களேன். இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்னா சங்கீத அறிக்கை. இந்த வசனங்களை படிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் கைது பண்ணப்பட்ட சமயத்தில் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். மார்க் 14:50 படிக்கிறோம். அதே போலவே பவுலுக்கு துணையாய் இருந்திருக்க வேண்டிய ரோமாபுரி மற்றும் எபேசுவின் விசுவாசிகள் எல்லாரும் பவுலை கைவிட்டு விட்டார்கள். நம்ம இந்த வசனத்தில் படிக்கலாம். பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை பைபிளிலிருந்து வாசிக்கிறேன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். முதல் விசை ரோமாபுரியில் நீரோ சக்கரவர்த்திக்கு முன்பாக முதல் முறை நிற்கும் பொழுது, முதல் முறை கைதியாக போன பொழுது எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். முதல் முறை போனவர் ரோமாபுரியிலிருந்து வெளியே வந்துடுவார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு படிக்கிறோம். 2வது முறை அவர் போனார் ரோமாபுரிக்கு. அப்பொழுதுதான் நீரோ மன்னனால் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். அப்போ அந்த முதலாம் சிறையிருப்பு, அந்த 2ஆம் சிறையிருப்பு, அந்த 2க்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த 2 தீமோத்தேயுவை பவுல் எழுதினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பாருங்கள், எல்லாரும் கைவிட்டாலும் அவர் மனம் தளரவில்லை. இயேசு தம் எதிரிகளை மன்னிக்கும்படி ஜெபித்தது போலவே படிக்கிறோம். லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்படி ஜெபித்தது போலவே ஸ்தேவான் தன் எதிரிகளை மன்னிக்கும்படி ஜெபித்தது போலவே அப்போஸ்தலர் 7:60 படிக்கிறோம்ல, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். கல்லெறிந்தார்கள் ஸ்தேவான் மீது. அவன் முழங்கால் படிட்டு ஜெபித்தான். அவர்களை ஆண்டவர் மன்னிக்கும்படி அவன் மன்றாடினான். அதே போல இயேசுவை போல ஸ்தேவானை போல பவுலும் ஜெபித்ததை பாருங்களேன். சங்கீதம் 22
இந்த 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். 22ஆம் சங்கீதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மேசியாவின் சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அவர் பாடுகள் படுவார், சிலுவையில் உபத்திரவங்களை அடைவார் என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தார். இயேசு பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே. இந்த 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 2 தீமோத்தேயு 4:16 பவுல் எழுதுகிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். சங்கீதம் 22:11 நம்ம படிக்கிறோம், தாவீது எழுதுகிறாரு, சகாயரும் இல்லை. இந்த வசனத்தை பைபிள்லேருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். 22:11 என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை, there is none to help. பவுல் எழுதுகிறாரு, ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. சங்கீதம் 22:21 என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். 2 தீமோத்தேயு 4:17 சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த முதல் முறை ரோமாபுரியிலிருந்து நீரோட்டிலிருந்து தப்பிச்சு வந்தார் பார்த்தீங்களா, அதை சொல்கிறார். சங்கீதம் 22:27 பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் அப்படின்னு 2 தீமோத்தேயு 4:17 பவுல் எழுதுகிறார். பூமியின் எல்லைகள் எல்லாம் இங்கே புறஜாதியர் எல்லாரும் அப்படின்றார். சங்கீதம் 22:28 ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். 2 தீமோத்தேயு 4:18 தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். பார்த்தீங்களா, 22ஆம் சங்கீதத்தில் இருக்கிறத அப்படியே 2 தீமோத்தேயு 4 நினைவு கூர்ந்து சிறைச்சாலையிலும் சங்கீதம் பாடுகிறார் இந்த பவுல். அதனால தான் இதுக்கு பேர் சங்கீத அறிக்கை. அந்த சங்கீதத்தில் உள்ளதை அப்படியே தன்னுடைய வாழ்நாளின் கடைசியில் மரிப்பதற்கு முன்பாக எழுதின அந்த கடைசி கடிதத்தில் இந்த அறிக்கையை, சங்கீத அறிக்கையை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் கைவிட்டார்கள், ஆனாலும் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஜோமன்னார்ல, ஸ்தேவான் ஜோமன்னார்ல, பவுலும் ஜோமன்றார். 2 தீமோத்தேயு 4:16 எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. உங்களுக்கு எவ்வளோ நான் சத்தியம் சொன்னேன், எப்படிலாம் ஊழியம் செஞ்சேன் என்றெல்லாம் அவர் என்ன செய்யலை, புலம்பவில்லை. அவங்கள மன்னிச்சிடும் ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டாங்களா, கவலை இல்லை, கர்த்தரை துதிக்கிறார் பாருங்கள், சங்கீதம் பாடுறார். சங்கீத அறிக்கை. நம்ம இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் சத்தியத்து நிமித்தமாக கைது செய்யப்பட்டு காவல் பண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரிடும் என்றால் நாம் கர்த்தரை பாடி துதிப்போமா, சங்கீதம் பாடுவோமா? இதை ஏற்கனவே பவுல் சம்பவத்தில் பிலிப்பி பட்டணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே பவுலும் சீலாவையும் என்ன பண்ணுவாங்க, சிறைச்சாலையில் போட்டு அடித்து காயப்படுத்தி கழுமரத்தில் கால்களை கட்டி வச்சுருவாங்க. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்று அப்போஸ்தலர் 16:25 படிக்கிறோம். அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? அருமையான தேவ ஜனங்களே, கண்களை மூடும் கடைசி நிமிடம் வரை, தலையானது தரையில் உருளும் தருணம் வரை இயேசுவுக்காக நின்றார் பவுல். இயேசுவை பிரதிபலித்தார் பவுல். நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? இயேசுவுக்காக நிற்போமா? இயேசுவை நினைப்போமா? மேசியாவையும் மேசியாவின் சங்கீதத்தையும் மரண வேளைக்கு முன்பாகவும் பவுல் தன் மனதிலே சுமந்திருந்தார் போலும். அதனால தான் தன்னுடைய கடைசி கடிதத்தில் 22ஆம் சங்கீதத்தில் மேசியாவின் சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகள் எல்லாம் அவர் அழகாக வடிக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, கடைசி நேரத்தில் கூட பாடுங்க, கடைசி நேரத்தில் கூட பாருங்கள், இயேசுவை தன் மனதில் அவர் சுமந்திருக்கிறார். அந்த இயேசுவை போல, ஸ்தேவானை போல, பவுலை போல கடைசி நிமிடத்திலும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அறிக்கைகள் ஆண்டவருக்கு மகிமையான மகத்தான அறிக்கைகளாக, அநேகரை இயேசுவண்டை ஈர்க்கிற இழுக்கிற அறிக்கைகளாக இருக்க வேண்டும். பவுலினுடைய கடைசி மணித்துளிகள்
பற்றி பார்ப்போமே. ரோம சக்கரவர்த்தி நீரோவின் முன்னே 2 முறை பவுல் நிற்க வேண்டியதாய் இருந்தது. 2ஆம் முறை கடைசியாக நிற்பதற்கு முன்பாகத்தான் ரோமாபுரியின் சிறிய குளிர்ந்த அந்த இடுக்கமான சிறை அறையிலிருந்து 2 தீமோத்தேயு நிருபத்தை பவுல் எழுதினான். அன்பானவர்களே, நம்ம அடுத்த பாடத்தில் பவுலின் கடைசி நாட்கள் பற்றி படிக்கும் பொழுது கடைசி அறைகூவல்கள், லாஸ்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு ஒரு பாடம் படிக்க போகிறோம். அதில் பவுல் நீரோ பற்றி இன்னும் நிறைய நம்ம படிக்கலாம். இந்த நீரோ எவ்வளவு கொடியவன் என்பது பவுலுக்கு தெரியும். கிபி 67 அல்லது 68 வாக்கில் பவுல் சிரச்சேதம் செய்யப்பட்டான். நீதியின் கிரீடத்தை நினைத்தவனாக, நீதி உள்ள நியாயாதிபதியை புகழ்ந்தவனாக பவுல் தன் கடைசி மூச்சை விட்டான். இயேசுவுக்காக ஜீவித்தாலும் ஜீவனையே விட்டாலும் அகில உலகமே புகழும், அண்ட சராசரமே மகிழும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் அப்போஸ்தலன் பவுல். பவுல் என்று சொல்லும் பொழுது இன்னொரு பவுல் என் நினைவுக்கு வருகிறார். இரும்பு திரையின் பவுல்னு சொல்லுவாங்க. இரும்பு திரையினாலே கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, சரிங்களா, ரஷ்யா, கம்யூனிஸ்ட் நாடுகளை குறிக்கும். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் நாடுகளில் பவுலாக ஊழியம் செய்தவர் யாருன்னா, நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, ரிச்சர்ட் வம்பிராண்ட். ருமேனியாவில் 12,000 கிராமங்கள் இருந்தன. அவைகளில் ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்த முதுமையான வயதான ஜெர்மானிய தச்சர் ஒருவர். அவர் பேர் கிறிஸ்டியன் ஓஃப்ஸ். அவருடைய படம் கிடைக்கவில்லை. அவர் மிகவும் சுகவீனமாய் இருந்த சமயத்தில் ஒரு யூத கிறிஸ்தவர் அவருக்கு உதவியாயிருந்து அவரை காப்பாற்றினார். ஒரு யூத கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்டியன் என்ற ஜெர்மானிய தச்சரை காப்பாற்றினார். அதற்கு நன்றி கடனாக யாராவது ஒரு யூதனுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஊக்கமாக தன் மனைவியோடு சேர்ந்து ஜெபித்தார் அந்த முதியவர் கிறிஸ்டியன். ஆனாலும் அங்கே ஒரு யூதன் அந்த குக்கிராமத்தில் கிடையாது. அந்த சமயத்தில் தான் நீங்கள் இங்கே பார்க்குற அந்த படத்தில் ரிச்சர்ட் வம்பிராண்ட், அவருடைய மனைவி சபீனா வம்பிராண்ட், இந்த 2 பேரும் யூத தம்பதி. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குக்கிராமத்துக்கு வர்றாங்க தெய்வாதீனமாக. தச்சர் அவர்களுக்கு ஒரு பைபிளை கொடுத்தார். ரிச்சர்ட் அதை படித்தார். ஒன்றுமே புரியலை. தச்சரும் அவரது மனைவியும் ஒரு யூதனின் ரட்சிப்புக்காக பல மணி நேரங்கள் தினமும் ஜெபித்திருந்தனர் என்ற ரகசியத்தை இந்த ரிச்சர்ட் வம்பிராண்ட் அறிந்தபோது அவருடைய உள்ளத்திலே ஒரு அனல் உண்டாயிற்று. ஒரு யூதன் தான், ஆனாலும் ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த தம்பதி 2 பேரும் ஒரு யூதனுக்காக, அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே இவர் மனசில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், ஒரு அபூர்வமான ஒரு அனல் உண்டாயிற்று. அந்த தச்சர் கொடுத்த பைபிளை அவர் எடுத்தார், ரிச்சர்ட் வம்பிராண்ட் எடுத்தார், வாசித்தார். அது வெறும் வார்த்தைகளாக அல்ல, அந்த தச்சரின் ஜெபங்களால் தீ மூட்டப்பட்ட அக்கினி ஜுவாலைகளாக காட்சி அளித்தது. தேவனுடைய அளவற்ற அன்பை தச்சர் அவர்களுக்கு பகிர்ந்தார். அந்த 2 பேரும், ரிச்சர்ட் வம்பிராண்ட் அவருடைய மனைவி சபீனா, இருவரும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? ரிச்சர்ட் வம்பிராண்ட், கடவுளே நீர் இல்லை என்பதை நான் நிச்சயமாய் அறிவேன். ஒருவேளை நீர் இருந்தால் உம்மை நம்புவது என் கடமை அல்ல, நான் அதை எதிர்க்கிறேன். கடவுள் நம்பிக்கை என்பதை நான் எதிர்க்கிறேன். எனக்கு உண்மையை வெளிப்படுத்துவது கடமை. கடவுள் நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மையை வெளிப்படுத்துவது உம்முடைய கடமை என்று எகத்தாளமாக ஜெபித்தவர் தான் ருமேனியாவைச் சேர்ந்த யூதனும் நாத்திகனுமாய் இருந்து பின்னாட்களில் பெரும் லூத்தரன் போதகராக மாறின ரிச்சர்ட் வம்பிராண்ட். கடவுள் இல்லைன்னு இருந்தவர், ஆனால் யூதன். பாருங்களேன், இந்த தம்பதி ஜெபம் பண்ணாங்க. ஒரு யூதனுக்கு சத்தியம் சொல்லணும்னு இவரும் இவரோட மனைவியும் வந்தாங்க. பைபிளை கொடுத்தாரு, இவங்க பைபிளை படித்தாங்க. கணவன் மனைவி 2 பேரும் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க.
ஏற்றுக்கொண்டு இந்த 2 பேரும் கணவன் மனைவியும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்க. கம்யூனிச ருமேனியாவைச் சேர்ந்த கிறிஸ்தவ போதகராக மாறிவிட்ட இவர் 1909 முதல் 2001 வரை வாழ்ந்தார். 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் ருமேனிய ரஷ்ய கம்யூனிஸ்டுகளால் ருமேனியா சூழப்பட்டது. ரஷ்ய கம்யூனிஸ்டுகள் வந்து ருமேனியாவை சூழ்ந்து கொண்டார்கள். கிறிஸ்தவர்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். லூத்தரன் சபை போதகர் ரிச்சர்டும் மனைவி சபீனாவும் அந்தரங்க சபைகளை, அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ், நிலத்தடியில் இருந்து சபைகளை நடத்தினார்கள். அது நிமித்தம் என்னாச்சு தெரியுமா? இவங்க 2 பேரும் கைது பண்ணாங்க 1938ஆம் வருஷத்தில். 2ஆம் உலகப் போர் நடக்கிற டைம். ரிச்சர்ட் 14 ஆண்டுகள் கம்யூனிச சிறைச்சாலைகளில் பற்பல பாடுகள் பட்டார். இதான் அந்த 2 பேர், ரிச்சர்ட் வெம்பராண்ட், அவருடைய மனைவி சபீனா. என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருடைய முதுகெலும்புகளில் 4 மற்றும் சில எலும்புகளும் உடைக்கப்பட்டன. உடலில் 12 இடங்களில் சதை குடையப்பட்டது. 18 இடங்களில் தொலை போட்டாங்க. உடம்பில் அநேக இடங்கள் தீயினால் சுடப்பட்டது. உடலில் அங்கங்கே சூடு வச்சாங்க. எல்லா சூழல்களிலும் கர்த்தரின் பிரசன்னத்தில் களிகூர்பவராக ரிச்சர்ட் வெம்பராண்ட் விளங்கினார். அன்பானவர்களே, வல்லமையான ஒரு வாழ்க்கை, சாட்சியான ஊழியம் செய்தவர்கள் இந்த யூத தம்பதி. பிற்பாடு கிறிஸ்தவர்களானார்களே, ரிச்சர்ட் அண்ட் சபீனா. இவர்களை பற்றிய வாழ்க்கை சரித்திரம் அடங்கியுள்ள நூல்தான் டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட், தமிழில் படுவேதனையில் பரம வெற்றி என்ற ஒரு புத்தகம். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இரும்பு திரையின் பவுல் எவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறார். அந்த மாதிரி பாடுகளை இவரும் அந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில், ருமேனியாவில் பாடுகள் பட்டார் அப்படின்னு சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, கடைசி அறிக்கைகள் பாருங்கள், எவ்வளவோ பாடுகள் மத்தியில் கிறிஸ்துவை இந்த தம்பதி அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அந்த பாடுபட்ட பொழுது இந்த ரிச்சர்ட் வெம்பராண்ட் எப்படி இருந்தார்? இதான் இந்த படங்கள். பாடுபடும் பரிசுத்தவான்கள் திருச்சபையின் மாணிக்க கற்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். த சஃபரிங் சைன்ஸ் ஆர் த ஜுவல்ஸ் ஆஃப் த சர்ச். இப்போ பவுல் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறார். நம்ம என்ன பாடுகள் பட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஒரு பாடும் கிடையாது. சௌகரியமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவருக்காக என்ன பாடுகள் பட்டோம்? ஒருவேளை ஆண்டவருக்காக பாடுகள் படக்கூடிய காலம் சீக்கிரம் வரும் என்று சொன்னால் நாம் அந்த நாட்களில் ஆண்டவருக்காக உண்மையாக, உறுதியாக, உத்தமமாக நிலைத்து நிற்போமா? வில்லியம் பென் என்ற ஒரு ஊழியக்காரர், குவேக்கர் குழுவினரை சேர்ந்தவர், அவர் சொல்லியிருக்கிறார், நோ பெயின் நோ பாம். பாடு இல்லையேல் குருத்தோலை பாடல் இல்லை. நோ தான்ஸ் நோ த்ரோன். முள்முடி இல்லையேல் சிங்காசனம் இல்லை. நோ கேல் நோ க்ளோரி. கசப்பு இல்லையேல் மகிமை இல்லை. நோ கிராஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லையேல் கிரீடம் இல்லை. அன்பானவர்களே, அப்போது இதெல்லாம் 2மே இருக்கும். ஆண்டோட பிள்ளைக்கு 2மே உண்டு. பெயினும் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பாவம் இருக்கும். முள் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சிங்காசனம். கசப்பு இருக்கும், அப்புறம் தான் மகிமை. சிலுவை இருக்கும், பிற்பாடு தான் கிரீடம். இதான் தேவன் நமக்கு வகுத்திருக்கிற பாதை. இந்த பாதையில் தான் இயேசுவும் கடந்து சென்றார். அன்பானவர்களே, இயேசுவுக்காக இன்முகத்துடன் இறுதி வரை பவுலை போல் நாம் நிற்க ஆயத்தமா? ஆண்டவரே, நம்முடைய சத்தியத்துக்காக நான் நிற்கணும் என்று ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. பவுலின் கடைசி நாட்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி அறிக்கைகள் பற்றி படித்தோம் ஆண்டவரே. சமர்ப்பண அறிக்கை, சாகச அறிக்கை, சங்கீத அறிக்கை, எங்களுடைய அறிக்கை, கடைசி அறிக்கை என் தேவனுக்காக எப்படி இருக்க போகிறது என்பதை ஒவ்வொருவரையும் யோசித்து ஆண்டவரே, நாங்கள் உமக்காக உண்மையாய் பிரியமாய் வாழ ஆண்டவரே, அந்த அறிக்கைகள் மூலம் எங்களுடைய கடைசி அறிக்கைகள் அநேகரை தொடுகிறதாக அமைய தேவன் கிருபை செய்யும்.
எங்களோடு தொடர்ந்து பேசும் ஆண்டவரே, எங்களை மாற்றும். பவுலினுடைய வைராக்கியம், வாஞ்சை, விசுவாசம் எங்களுக்குள்ளும் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.